வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் V.Palanichamy. டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின்ஸ் மாதிரிகள் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரிகள்லையும் எப்படி மாதிரிகள் என்னென்ன ஆண்டுகளில் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றிய ஒரு அனலைசிஸ் பண்ணுறோம். அந்த பகுப்பாய்வில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த குரூப் 1ல் 200 கேள்வியும் ஜிகே, குரூப் 4 நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதில் 100 ஜிகே, 100 தமிழோ அல்லது ஆங்கிலமோ இருக்கும். அதே மாதிரி குரூப் 2லையும் அதே மாதிரி தான் இருக்குது. இதில் ஒரு கேள்வி, அதாவது 2012, 13, 15, 17, 18 5 ஆண்டுகள் நம்ம பார்க்குறோம். இதில் ஒன்று குரூப் 2A, இது கலந்தது தான். பட் அதே மாதிரி தான், சேம் மாடல் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இதில் ஒரு 4 மாடல், அதாவது அஃபர்மேட்டிவ் மாடல், அதாவது நேரடி கேள்விகள், அப்புறம் சூஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த மாடல், அப்புறம் மேட்ச் தி ஃபாலோயிங் பொறுத்துக அந்த மாடல், அப்புறம் நம்மளுடைய மென்டல் எபிலிட்டி, இந்த 4ம் எல்லா ஆண்டுகளும் இருக்குது. அதே மாதிரி ஒரு 2 மாடல், ஒரு ஆண்டு கூட ஒரு கேள்வி கூட வராதது என்னென்னா, இந்த 5 கேள்விகளில் இந்த சூஸ் தி ராங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த இப்போ நம்ம கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் சூஸ் பண்ணுற மாதிரி அடுத்த மாடலுக்கு எப்பவும் ராங் ஸ்டேட்மெண்ட்ஸ், அந்த இதுவும் அதே மாதிரி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ், 2 ஸ்டேட்மெண்ட்டு தப்பாக இருக்கும்ல, இந்த 2 மாடலும் ஒரு கேள்வி கூட வரல. சரிங்களா? சரி, நம்ம இப்போ ஒவ்வொரு மாடலையும் பற்றி பார்ப்போம். ஸோ முதல் மாடல் டெஃபினிஷன் மாடல். இந்த பேஸ் இயர் நம்ம 5 வருஷம் நம்ம சொல்லியிருக்கோம். 2012, 13, 15, 17, 18. இதில் 3 கேள்விகள் தான் வந்திருக்குது. சரிங்களா? ரொம்ப சிம்பிள். அதுவும் ஒரு 2017 2 கேள்வி, இல்லாட்டி மற்ற ஆண்டுகளில் சிங்கிள், அதாவது ஒவ்வொரு கேள்விகள் தான் வந்திருக்குது. அடுத்த மாடல், இதுதான் நம்ம எப்போவுமே பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு மாடல், அஃபர்மேட்டிவாக டைரக்ட் கொஸ்டின், சிம்பிளான ஒரு கேள்விகள். பார்த்திங்கன்னா, இந்த 5 ஆண்டுகளில் அதிகப்படியாக கேட்டிருக்கிறது 2018 தான். 65 கேள்விகள். யோசித்து பாருங்கள், 65 கேள்வி, 15 கேள்வி தான் மீதி. 15 கேள்விகள் இல்லை, 10 கேள்விகள். 25 கேள்வி ஏற்கனவே நம்ம எதுக்கு பண்ணுறோம், இந்த குவான்டிட்டி ஆப்டிடியூட், டெஸ்ட் ஆஃப் ரீசனிங், மென்டல் எபிலிட்டி பண்ணிடுறோம். ஸோ மொத்த மாடலும் இந்த ஒரு பாட்டில் அடங்கி போயிடுது. மற்ற இயரை பாருங்கள், 12ல் 48, 2013ல் 40, 2015ல் 60, 2017ல் 57. ஸோ டைரெக்டாக கேட்கக்கூடிய கேள்விகள் நிறைய வருது. அதனால் நம்ம அதில் கவனம் செலுத்தி படிக்க வேண்டியிருக்கு. அடுத்தது நெகட்டிவ் கொஸ்டின்ஸ், எதிர்மறை கேள்வி, 1 அல்லது 2, அவ்வளோதான். 2012ல் ஒரு கேள்வி கூட கேட்கல. மேக்ஸிமம் 2017ல் 3 கேள்விகள், 2018 கடந்த லேட்டஸ்ட்டோ நடந்த அந்த தேர்வில் ஒரே ஒரு கேள்வி. அடுத்தது சூஸ் தி கரெக்ட் பேர், சரியான பொருத்தம். இந்த பேஸ் இயர் நம்ம பார்க்குற இந்த 5 வருஷத்தில் கிராஃபில் பார்த்தீங்கன்னா, 2012ல் 5 கேள்விகள் இருக்குது, 2015ல் ஒரு கேள்வி கூட கிடையாது. மற்ற 3 ஆண்டுகளில் ஒவ்வொரு கேள்விகள் மட்டும் வந்திருக்குது. அடுத்து மாடல் 5, இதில் சூஸ் தி இன்கரெக்ட் பேர் ஆர் ராங் மேட்ச். இதில் 2015ல் ஒரு கேள்வி கூட வரல. 2013ல் 4 கேள்விகள், கடந்த அதாவது லேட்டஸ்ட் 2018ல் ஒரே ஒரு கேள்வி. மற்ற 2 ஆண்டுகளும் 3 கேள்விகள் வந்திருக்கு. சரிங்களா? அடுத்தது இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து, ஒரு ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அது எது ரைட்டு, 2 ரைட்டா 1 தப்பா அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம் இல்லையா. பேஸ் இயர் 2012ல் 5 கேள்விகள் பார்த்துக்குங்க, 2013ல் 4, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 3 ஆண்டுகளும் ஒரு கேள்வி கூட இதில் வரல. அடுத்தது நம்ம எப்போவுமே சொல்லுவோம், எல்லா வருடம் கேட்கப்பட்ட கேள்வி. ஆனால் கேள்வியை பார்த்திங்கன்னா, பேஸ் இயர் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கிராஃபில் 2012ல் 6 கேள்விகள், அதே மாதிரி 2015ல் ஒரே ஒரு கேள்வி, மற்ற 3 ஆண்டுகளும் 2 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா? அடுத்தது நம்ம இந்த ராங் ஸ்டேட்மெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், ஒரு கேள்வி கூட வராதது. அதனால் நம்ம அப்படியே விட்டுடலாம். இதில் குரூப் 2ல் ஒரு வருஷம் கூட கேள்விகள் வரல. அடுத்தது அசஸ்மெண்ட் அண்ட் ரீசனிங். நார்மலாக எல்லா ஆண்டும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, மற்ற எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கேள்வி இருக்கும். ஆனால் இந்த இதில் மட்டும் 2012ல் 7 கேள்விகள், 2013ல் 5 கேள்விகள், ஆனால் 2015, 17, 18ல் ஒரு கேள்வி கூட வரல. அது என்னன்னு தெரியல. அடுத்து மேட்ச். இதில் பாருங்கள், அல்டிமேட் 2012ல் 21 பொறுத்துக. ரொம்ப சிம்பிள். பார்த்துங்க, பொறுத்துகள் என்ன ஈஸி அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கேள்வியோ அல்லது 2 கேள்விக்கு பதில் தெரிஞ்சால் போதும், மற்ற தெரிஞ்சோ நம்ம ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப எளிதான ஒரு விஷயம். சரிங்களா? ஆனால் இந்த கிராஃப் பாருங்கள், 21லேருந்து ஆரம்பித்து அடுத்து 13, அப்புறம் 9, அப்புறம் 5, அப்புறம் 2, அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. ஆனால் இதே மாதிரி குறைஞ்சிக்கிட்டே போகுமா இல்லை அதிகமாகுமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மாடல் எல்லா தேர்வுலையும் வர்றதுனால கண்டிப்பாக இந்த மேட்ச் தி ஃபாலோயிங் எங்கே
ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு ஆவரேஜாக 3 கேள்வியோ 4 கேள்வியோ 5 கேள்வி வரைக்கும் வரும். நிறைய கேள்விகளும் நம்ம பார்த்துருக்கோம், 21 கேள்வி வரைக்கும் வந்திருக்கு. சரிங்களா? அடுத்தது இந்த சூஸ் தி கரெக்ட் பேர்ஸ், கரெக்ட் மேட்ச் ஆனது ஒரே ஒரு கேள்வி 2015 மட்டும், மற்ற 4 ஆண்டுகள்லேயும் ஒரு கேள்வி கூட வரல. ஸோ இந்த மாடல் வரலாம். அடுத்து இந்த ராங் பேர்ஸ் நம்ம அதை பார்த்தோம். கரெக்ட் பேர், இதில் ராங் பேர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன 2 மாடலில் ஒரு கேள்வி கூட வராத ஒரு இது இந்த குரூப் 2ல் ஒரு வருஷம் கூட வரல, அதை விட்டுடலாம். அடுத்து கிரனாலஜி. சரிங்களா? இந்த ஆண்டு கொடுத்து நம்ம கேட்குறதெல்லாம் பார்த்துக்கோங்கள, கால வரிசைப்படுத்துறது. இதுவும் ட்ரெண்டை பார்த்தீங்கன்னா 2012 4, அப்புறம் 3, அப்புறம் 2, அப்புறம் 1, 2018 ஒரு கேள்வி கூட வரல. சரிங்களா? இதான் ட்ரெண்டு. அடுத்து ஆட் மேன் அவுட். இன்ஃபேக்ட் நம்ம பார்த்ததில் பழைய 2007 நம்ம குரூப் 1ல் பார்த்தோம், குரூப் 1ல் வரவே இல்லை. ஆனால் இந்த ஆட் மேன் அவுட் வந்து இந்த குரூப் 2ல் ஒரே ஒரு கேள்வி ஒரு முறை வந்திருக்கு, மற்ற 4 ஆண்டுகள்லையும் வரவே இல்லை. அதனால் நம்ம மாடல் வந்து ஒவ்வொன்றையும் நம்ம அனலைஸ் பண்ணதில் வராததே இல்லை, எல்லா மாடலும் வந்துருச்சு. அதான் வந்து இதனுடைய சிறப்பம்சம். அடுத்து கான்செப்ட், அது ஃபார்முலா அப்ளிகேஷன். இதில் ஒரே ஒரு கேள்வி 2017 மட்டும் வந்திருக்குது. சரிங்களா? வேறு எதுவும் மாற்றம் கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா மென்டல் எபிலிட்டி. இப்போ ஆவரேஜாக 2012 நம்மளுடைய பேஸ் இயரில் வந்து 8 கேள்வி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 25 2018 27. அது எப்படி 2 வந்து அதிகமாச்சுன்னு தெரில, பட் ஆவரேஜாக 25 தான் இது பண்ணுறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டும் நம்ம அதே எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ மென்டல் எபிலிட்டி நம்ம 16 மாடல் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம இதை ஏன் நம்ம வந்து குயிக்காக பார்த்தோம் அப்படின்னா, இதில் அதிக நேரம் செலவழிக்கிறதுக்கோ எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கோ நம்ம ஏர்லியர் எபிசோட்ஸ் நம்ம நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிடும். அதனால் இதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும் விட்டால் போதும், என்ன நடக்குது, என்ன மாதிரி ஃபார்மெட்டில் வந்திருக்கு அப்படின்னு. இப்போ நம்ம அடுத்து வந்து பார்க்க போகிறது இதே அனலைசிஸ் வந்து மற்ற தேர்வுகள். இப்போ மற்ற தேர்வுகள் என்ன, இப்போ வந்து கம்பைன்டு, இப்போ வந்து குரூப் 2 அல்லது ஃபார்ம்லேயோ, அல்லது குரூப் 8 ஃபார்ம்லேயோ, குரூப் 3 ஃபார்ம்லேயோ, அல்லது 1A ஃபார்ம், 1B ஃபார்ம், இந்த மாதிரி நிறைய நம்ம எக்ஸாம் இருக்குது இல்லைங்களா? அதே மாதிரி கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் இருக்குது, கம்பைன்டு சப்பார்டினேட் சர்வீஸ் இருக்குது, அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இருக்குது, ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் இருக்குது, அப்புறம் இன்ஜினியரிங்லேயே சப்பார்டினேட் சர்வீஸ் இருக்குது. இந்த மாதிரி தேர்வுகள் ஒரு 10 தேர்வுகளை நம்ம வந்து எடுத்து, அந்த 10 தேர்வுகளில் இந்த ஜிகே மட்டும், ஜென்ரல் நாலேஜ் மட்டும் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற அனலைசிஸ் வந்து நம்ம அடுத்து போடுவோம். சரிங்களா? அதை முடித்த பிறகு நெக்ஸ்ட் லெவலில் வந்து சப்ஜெக்ட் வைஸ் ஒவ்வொரு தேர்வுலையும் என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ், எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, குறைஞ்சது ஒரு 10 ஆண்டுகள் நம்ம அந்த ட்ரெண்டை பற்றி அனலைஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ஒரு பேஸ், ஒரு நாலேஜ். இது பெரிய இதெல்லாம் பண்ணதில்லை, எப்படி இந்த கேள்விகள் வருது, என்ன ஃபார்மெட்டில் வருது நம்ம பார்த்தோம், அது எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருக்கோம், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். கண்டிப்பாக இதே மாதிரி இன்னொரு மாடலை பார்த்த பிறகு உங்களுக்கு வந்து ஸோ இதுதான் ட்ரெண்ட் அப்படின்னு தெரியும். ட்ரெண்டு தெரிஞ்சிருச்சிங்களேமே, அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம், ரூட்டு தெரியுது, ரொம்ப ஈஸி. நீங்கள் இன்னொரு புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ரூட்டே தெரியல, எந்த ஊருக்கு எங்கே போகணுன்னு தெரியாது, கண்ணை கட்டி காட்டில் விட்டது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த தேர்வுக்கு, போட்டித் தேர்வுக்கு, முக்கியமாக எந்த தேர்வாக இருந்தால், நம்ம டிஎன்பிஎஸ்சி பற்றி பேசியிருக்கோம், எந்த தேர்வாக இருந்தாலும் சரி ஃபிட் ஆகும். இது இந்த மாதிரி மாடல்லாம் வருது, இந்த மாதிரி ட்ரெண்டு வருது. அப்படி ட்ரெண்டை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக நம்மளால் எளிதில் வெற்றி அடைய முடியும், எந்த தேர்வாக இருந்தாலும். சரிங்களா? நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.